ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் பலமாக வாழணும், செல்வ சிறப்போட வாழணும், சீரும் சிறப்போட வாழணும், சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும், அடுத்தது எல்லாருக்குமே சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்ம வழிபட வேண்டிய தாயாரா இந்த ராஜ மாதங்கி அம்மா இருக்காங்க. எல்லா சாமியிலையும் இந்த அம்பாளுக்கு ராஜ மாதங்கி ராஜ அப்படின்ற அடைமொழியோடு கொடுக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் எல்லா கோவில்லையும் இவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அது மறைமுகமாகவே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் செல்வ சிறப்புக்கு குறைவே இருக்காது அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இவங்களுக்கான வீடியோ நான் ஏற்கனவே இவங்களுடைய வழிபாடுகள் எப்படி பண்ணணும் அது ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பள்ளிகொண்டேஸ்வரர் கோவிலில் இவங்களுக்கான பீடமும் இருக்கு, அவங்களுடைய உருவமும் அங்கே வச்சிருக்காங்க. அதை பற்றின விளக்கமும் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது ராஜ மாதங்கி அம்மாவுடைய முத்திரை எப்படி செய்யணும், அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்ற எல்லா வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதையும் நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ ரீசெண்டாக ராஜ மாதங்கி அம்மன் கோவில் ஒன்று உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அம்பாலை நம்ம வழிபட்டா சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே நமக்கு விருத்தி ஆகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அடுத்தது இதையும் தாண்டி கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு. ஒரு சிலர்களுக்கு நார்மலா இருக்கிற விஷயத்த தாண்டி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் வரும். அது அடுத்த நிமிஷமே போயிடணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும். ஒரு சிலர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் குடும்பத்தில் நடக்கும். அது இந்த அம்பாலால் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. இவங்களுக்கான காயத்ரி மந்திரத்தை நம்ம வெள்ளிக்கிழமையில சொல்லணும், 108 தடவை ஜபிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தையும் அட்டாச் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க சக்தி மயமிக்கவங்க அப்படின்றதுக்காக அடையாளமா இருக்காங்க. அம்பாள் சர்வமும் சக்தி மயம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அம்பிகை எடுக்கப்பட்ட 10 அவதாரங்கள்ல தசமகா வித்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதில் 9ஆக வரக்கூடியவங்க ஸ்ரீ மாதங்கி அவதாரம் அப்படின்றது மிகவும் போற்றக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த அம்பாளுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா இவங்க ஷியாமலை சரஸ்வதி அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்படுறாங்க. இவங்களுடைய அமைப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லலிதா திரிபுர சுந்தரியாகவும் திகழறாங்க. இவங்க கையில் தாமரையோடையும் அடுத்தது வில் அம்போடையும் அடுத்தது தாமரை பீடத்தில் தான் இவங்களுடைய இருப்பிடமாகவும் இருக்குது. தலையில் பிறைய சூடியிருக்காங்க, கையில் கிளி. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உருவமே அனைத்து அம்பாள்களையும் ஒன்று சேர்க்கிற மாதிரி இருக்கும். இவங்களே சரஸ்வதி, இவங்களே மகாகாளி, இவங்களே மீனாட்சி அம்மன், இவங்களே சரஸ்வதி, இவங்களே லக்ஷ்மி தேவி அப்படின்ற மாதிரி எல்லா அவதாரங்களும் இவங்களே அப்படின்ற மாதிரி தான் தாத்பரியம் இவங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க ஒருவரை நம்ம வழிபட்டா அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதுக்கு சமம் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதனால்தான் இந்த அம்பாளுடைய வழிபாடு இதுவரைக்கும் பெரிய அளவில் போற்றப்படலை. ஏன்னா சூக்ஷமான வழிபாடு, மறைமுகமாக செய்யக்கூடிய வழிபாடு. நான் ஏற்கனவே எல்லா கோயிலையும் இவங்களுக்குன்னு ஒரு பீடம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதை பெருசாக பூஜைக்கு வைக்க மாட்டாங்க. அது தினமும் பண்ணக்கூடிய பூஜையில் மறைமுகமாக மட்டும்தான் செய்வாங்க. அந்த பீடத்துக்கு மேலே ஒரு துணியை மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. அது நம்ம யாருக்குமே தெரிய வராது. நம்ம போகிற இடத்துல இந்த பீடத்தை நம்ம பார்க்கவும் முடியாது, நம்ம வழிபடவும் முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட கோவிலில் மட்டும்தான் இந்த அம்பாளுக்கான உருவச்சிலை இருக்கும். அந்த மாதிரியான உருவச்சிலை இருக்கக்கூடிய கோவிலில் நம்ம வழிபட்டோன்னா பல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பள்ளிகொண்டேஸ்வரர் திருக்கோவில். அங்கே அம்பாளுடைய உருவத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. அதே போல் ஸ்ரீ மாதங்கி தேவியுடைய ஜன்மதினம் நம்ம மே மாதம் கொண்டாடுறது வழக்கம். இந்த கோவில் குறிப்பாக செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு இடையே அமையப்பட்டிருக்க அரையப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் குடிக்கொண்டிருக்காங்க. ஸ்ரீ சர்வசக்தி கருமாரியம்மன் கோவிலாக திகழுது. ஆனால் இங்கே குடியிருக்கக்கூடிய அம்பாள் யாருன்னு பார்த்தா ஸ்ரீ மாதங்கி தேவி அப்படின்ற
அன்னை இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம ராஜமாதங்கி அம்மன் கோவில் ஒன்று போட்டேன் இல்லையா, தேடி தேடி இந்த அம்பாளுடைய சிறப்புகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து இந்த அம்பாளுடைய வழிபாடுகள் வந்து மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். இந்த அம்பாளுடைய உருவ படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோன்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சர்வமும் சித்தியாகும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய நான் உருவத்தை வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே விளக்கமாக வீடியோ கொடுத்ததால மறுபடியும் நான் சொல்லலை. இந்த அம்பாளுடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து தினமும் வந்து பாராயணம் பண்ணணும். அதுவும் பெண்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில சுக்கிரை ஓரை, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சுக்கிரை ஓரை வெள்ளிக்கிழமையில பார்த்தா 3 தடவை வருது. காலையில், மதியம், இரவு வரும் இல்லையா. உங்களுக்கு எந்த டைமும் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சுக்கிர ஓரையில் நம்ம இந்த அம்பாளுக்கு இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழியுமே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சுக்கிர ஓரையில் நம்ம வந்து ஒரு பித்தளை தாம்பலத்தில் குங்குமத்தை பரப்பி ஒரு தடவை அந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம எழுதணும். எழுதிட்டு அந்த மந்திரத்துக்கு அந்த குங்குமத்திற்கு உருவேற்றணுன்றது அர்த்தம். அந்த மந்திரத்துக்கு எப்படி உருவாத்தணும்னா குங்குமத்தால் ஒரு தடவை நீங்கள் நான் சொல்கிற மந்திரம் ஓம் சுகப்பிரியாய வித்மஹே காமேஸ்வரியே தீமஹி தன்னோ ஷியாமல பிரச்சோதயாத், இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நீங்களும் சொல்லி பலன் பெறணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு தடவை குங்குமத்துக்கு மேலே உங்கள் விரலால் எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த சுக்கிர ஓரையில் 108 தடவை அந்த மந்திரத்தை ஜபிக்கணும். இந்த மந்திரத்தை 108 தடவை ஜபிச்சா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த குங்குமத்துக்கு நீங்கள் வந்து அம்பாளுடைய வந்து உருவேற்றி வச்சுருக்கீங்க. இதை வந்து உங்களுடைய நீங்கள் குங்குமம் எதில் வைக்கிறீங்களோ அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இதை வந்து தினமும் வந்து இந்த குங்குமத்தை நீங்களும் வந்து இட்டுக்கலாம், உங்கள் கணவருக்கும் விடலாம், உங்கள் குழந்தைங்களுக்கும் வச்சு விடலாம். அவங்க செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. இதை வந்து வச்சுக்கிட்டா நம்மளுடைய தொழில் அதிகரிக்கும். அடுத்தது வியாபாரம், அது மாதிரியான எல்லா விஷயங்களிலும் வந்து நமக்கு வெற்றி தான் கொடுக்கும். இப்போ குழந்தைங்க வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க கல்வியில் வந்து சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா ராஜமாதங்கி அம்மா வந்து சரஸ்வதிக்கு இணையானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், மகாலட்சுமிக்கு இணையானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால எல்லாருடைய சக்திகளும் இந்த குங்குமத்தில் ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கிறதால உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.